ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம். வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும். குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெரும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா? என்ன சொல்ல வரீங்க? வாங்க ராசிக்குள் செல்லலாம். முதல்ல உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 1க்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 2ஆம் இடத்தில் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சூப்பர். அதுவே 50% ஓகே. அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதி 3இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். எடுக்கிற முயற்சி திருவினையாக்கும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். அப்போது ராகு பகவான் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். 4க்கும் 7க்கும் உடையவர் குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நீச்சமான அது பக்ரம் பெற்றாலும் நீச்ச பலனை தருவார்னு சொல்கிறோம். இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே சுபகிரகம். அப்போ 11 இருக்குது அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற தாய், வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு இதனால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்குது. அவங்களால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். ஏன்னா உங்களுக்கு இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் ஆரம்பத்தில் இருக்காங்க. கடைசி முதல் 2 நாள் பரிவர்த்தனை யோகம், அப்புறம் குரு பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறார். இப்போ சந்திரனுடைய நிலை 11ஆம் இடத்து அதிபதியின் நிலை சிறப்பாக இருக்கிறது. அப்போது பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இது கொண்டாட்டமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது 4 நாள் சூப்பர். கடைசி 3 நாள் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சூப்பர். அப்போது குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாடக நடிகர்கள், நாடகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அதாவது சினிமா தொலைக்காட்சி நாடகம் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற அத்துணை அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம். வங்கி துறையில் பணியாற்றுபவர்கள், அதே நேரத்தில் இந்த அரசு கருவூலத்தில் வேலை பார்ப்பாங்க, இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கும் நேரம் வந்தாச்சு.
அப்படின்னு சொல்லணும். முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய நிலை. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை அதிபதி 11ல் இருக்கார். சனி பார்த்தா என்ன, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி 7ல் சனி இருப்பது மைனஸ் என்று சொன்னாலும் குரு பார்வையில் இருப்பது அப்போ ப்ளஸ் ஆகிப்போச்சு. இப்போ குரு பார்வை கோடி நன்மை. திருமண வயதில் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையக்கூடிய நிலை. என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ராசியை பார்க்கறதால ஒரு மந்தியச்சூட்டம் மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனாலும் கூட 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது செய்யும் தொழில் மிக பிரமாதமாக அமையும். உத்தியோகம் தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் மிக உன்னதமான ஒரு வாரம். நிச்சயமாக வளர்ச்சி இருக்குமா, வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க, சந்தோஷமாக வீடு திரும்புவீங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, அலைச்சல் கிடையாது. ஆனாலும் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தூக்கம் வராது. வேலைக்கு தூக்கம், அதாவது நைட்டில் தூக்கம் வராது. சாப்பிடுவது கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. வந்து பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். எந்த ஒரு செயலாகட்டும், பாக்கியமாகட்டும், தந்தை உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறார், இருந்தாலும் கண்டிப்பாக செய்வார். லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செய்வார்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவி, கெஸ்டட் ஆஃபீஸர், மோர் தேன் கெஸ்டட் ஆஃபீஸர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு நிலை. சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கார். செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். குரு 4ஆம் இடத்து அதிபதி 4ல் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார். அப்போது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். சந்திரன் 11ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனைக்கு 11க்கு வந்துடுறார். அப்போ சம்பாத்தியம் என்பது அற்புதமாக இருக்கும். நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், ராசிநாதன் நிலை 2ஆம் இடம். 2 குடையவன் 2ல் ஆட்சி, 3 குடையவன் 3ல் ஆட்சி, 4 குடையவன் 4ல் ஆட்சி. இப்படி 11 குடையவன் 11ல் ஆட்சி. 6ல் ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். இப்படி எல்லா கிரகங்களும் சூப்பராக இருக்கிறதால இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலகலப்பான ஒரு வாரம், ஒரு சந்தோஷத்தை தரும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி என்றாலே உங்களுக்கு சந்தோஷம் தானாக குடிக்கொள்ளுங்க. வங்கி கணக்கு உயரப்போகிறது. சொந்தமாக மனை வாங்க, வீடு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு இது குடும்ப உறுப்பினர்கள் செய்யணுமா உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுத்து அதில் இறங்கி செய்வீங்க, சக்ஸஸாக பண்ணுவீங்க, சுபமாக முடிப்பீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. 12ல் கேது இருக்கிறதால ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிக்கிங்க. நீச்ச நிலையில் இருக்கிறதால குரு தட்சிணாமூர்த்தி அல்லது எனி குரு வழிபாடு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த குறையும் இல்லை. குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சி சிறப்பாக இருக்கும். பண வருவாய் அபரிதமாக இருக்கும். குடும்ப சூழல்
நிம்மதியாக இருக்க போகிறது. மனைவி சார்ந்த வழி உறவினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் அனைவர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியம் 100% வெற்றி பெறும். அலைச்சல் இல்லாத ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். புதிதாக எதையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சொத்து பத்தாவோட இருக்கலாம். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.